வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். இன்றைக்கி எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதோட வாக்காளர் கணக்கீட்டு அந்த இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அது வந்து தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்து சரியாக படலை எனக்கு. அதனால் தகவல் சொல்கிறக்கே எந்த தகவலை சொல்கிறதுனே தெரில. ஏன்னா நூற்றுக்கணக்கான டவுட்ஸ் எனக்கே வருது. அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு சின்ன தகவல் சொன்னாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் அதில் இருக்கிற ஒரு சம்மந்தமானது சொல்கிறேன். அதாவது நல்லபடியாக ஃபார்ம் வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, இல்லை 2-3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதில் ஒருத்தரோட ஃபார்ம்லையாவது தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த உறவினர் காலம் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். அந்த இது இன்னும் நான் அந்த ஃபார்ம் எனக்கு இல்லை, அதை நான் வெளியில் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபார்மில் ஏதோ ஒரு தப்புக்கள் வரதான் செய்யும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட கண்ணில் விளக்கி ஒன்று ஊற்றி பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த ஃபார்மை உருவாக்குறவங்க இப்படியெல்லாம் குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன குளறுபடிகள் அப்படின்னா, 1987க்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு தங்களை நீங்கள் தான் இந்த ஊரில் தான் இன்னாருக்கு பிறந்தன்னு நிரூபிக்கணுமா. அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும்? பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைன்னா உங்களோட அந்த காலகட்டத்தில் என்னென்ன அப்பா பேரோ இல்லை தாத்தா பேர் வச்சோ பரம்பரையாக வாழ்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி இல்லாத குழந்தைங்கள், அந்த மாதிரி இல்லாத என்னோட சகோதரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த அவங்க எங்கே போய் தேடி எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எங்கள் அப்பா அலைச்சல் எனக்கு தெரியும். நான் டிப்ளமோ படிக்கிறப்ப அந்த மாதிரி அவங்க காலத்துக்கு எங்கள் அப்பா அம்மா காலத்துக்கு எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் அப்போ அப்படி ஒரு வேளை 80 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த இதை வந்து எப்படி தங்களை நிரூபிப்பாங்க? ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கி அதோட எவிடன்ஸ் இருந்தால் நிரூபிச்சிருக்கலாம். இல்லை அதுக்கு ஓட்டர் ஐடி அது இருந்தால் நிரூபிக்கலாம். அது ஒன்றுங்களா. ரெண்டாவது, 1987க்கு பிறகு பிறந்தவர்கள், அதாவது 2004க்கு முன்னாடி பிறந்தவர்கள், அவங்களுக்கு வந்து அப்பாவோடதோ இல்லை அம்மாவோடதோ அவங்களோட பர்த் சம்மந்தமாக அவங்களோடது வந்து டீட்டெயில்ஸு இருக்கணும். அப்போ தான் ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடியிலையும் ஆதார்லேயும் ஒன்று போல் பேர் இருக்கணும். அது இல்லாமையும் படிவத்தில் வந்திருக்கணும். அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நீங்கள் வந்திருக்கணும். வந்து உங்கள் கையில் ஃபார்ம் கிடச்சிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இதே அது கிடைக்காம என்ன போல் உள்ளவங்க, வீடு மாற்றி வந்தவங்க, ஒரே இடத்துல குடியிருக்க முடியாமல் தவிப்பவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, எனக்கு வந்து லோக்கலில் தமிழில் தான் தமிழ்நாட்டில் ஓட்டு. என் ஹஸ்பண்டு வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் போஸ்டல் ஓட்டு, அதுவுமே அவர் மாற்றவே இல்லை, அவரோட பிறந்த ஊர்லேயே வச்சுக்கிட்டாரு. அப்படி பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே நாங்கள் இன்னும் ஒன்றா இருந்தாலுமே எங்களுக்கே குளறுபடி. எங்களோட ஓட்டே வந்து ஒன்றா இல்லை இது வரைக்குமே. எனக்கு கல்யாணம் ஆகி 29 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து குழந்தைங்களாம் பெற்று நல்லபடியாக கூட வாழ்ந்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு எங்கே போவாங்க? அப்புறம் அந்த குழந்தைங்க இந்தியன் சிட்டிசன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொன்று வந்து 2004க்கு பிறகு பிறந்த குழந்தைகள், அப்பாவோட டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக கொடுக்கணும், அம்மாவோடதும் கொடுக்கணும். அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க, 2002ல் எங்கே ஓட்டு போட்டாங்க, அந்த டீட்டெயில்ஸ். 2002ல் அப்பா எங்கே ஓட்டு போட்டார், அம்மா எங்கே ஓட்டு போட்டாங்க, அந்த டீட்டெயில்ஸு. இப்போ அந்த வரிசையில் என் பொண்ணு வருவா, 2வது பொண்ணு. இப்போ நாங்கள் எங்கே போய் அலையிறது? அவர் போஸ்டல் ஓட்டு இதில் போட்டார். நான் இங்கே 2002ல் நான் வந்து எங்கே போட்டிருப்பேன் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லைங்க. இருந்தாலுமே நான் தஞ்சாவூரில் கொஞ்ச நாள் இருந்தேன்.
தஞ்சாவூர்ல இருந்து அங்கே ஓட்டு போட்டேன் ஒரு சமயம். அது எந்த வருஷம்னே எனக்கு இப்போ சுத்தமாக இது இல்லை. இடையில எனக்கு எங்கே ஓட்டு போட்டிருக்கேன்னு அந்த தஞ்சாவூரில் போட்ட ஓட்டா அது அதோட பாகமேன்னு கேட்குறாங்களா, இல்லை அதுக்கு பிறகு நான் வந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன், அங்கே சரி முழு மனசாக இங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஓட்டு போட்டேன். இப்போ அதோட இது தர்றதா எனக்கே ஒன்றுமே புரியல. அதுலேயும் வந்து 1987க்கு பிறகு பிறந்த பெண்கள், நல்லா யோசிச்சு பாருங்க, பெண்கள் அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட சம்மந்தப்பட்டது எதுவும் தரக்கூடாது. அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்தோம். ஒருவேளை லவ் பண்ணி வந்து இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா அவங்க எங்கே போய் வாங்குவாங்க? அந்த படிவத்தை எப்படி வாங்குவாங்க? அவங்க அப்பா அம்மா இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? இன்னொன்று வந்து இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நான் எங்கே போய் வாங்குவேன்? எங்கள் அப்பா அம்மாவோடது கேட்டால் நான் எங்கே போய் வாங்குவேன்? அப்புறம் இந்த குளறுபடிக்கு நடுவில் என்னோடது வந்து ஆதார்லையும் இதுலேயும் நேத்தோட கதை வந்து நான் போய் ஆதாருக்கும் இதுக்கும் ஒரு இ-சேவை மையத்தில் கொடுத்து எனக்கு மாற்றி கொடுங்கப்பா, என்னால் அலைய முடியாதுன்னு கேட்டு கொடுத்துருக்கோம். இப்போ என் ஃபார்ம் உள்ளேயே போக மாட்டேங்குது. கடைசி கட்டத்தில் நீங்கள் இப்படி பண்ணதுனால உள்ளேயே போக மாட்டேங்குது. ஏன்னா என்னோட ஆதாரில் குளறுபடின்னு சொல்லுது. இத்தனை நாள் இந்த ஓட்டர் ஐடியும் நான் ஓட்டர் ஐடி இருக்குன்னு சந்தோஷமாக வச்சுருந்தேன். ஆதார் கார்டும் அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன், அட்ரஸ் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லா ஆதாரும் நான் எங்கெங்கே போனோன்னா அங்கெல்லாம் அப்டேட் பண்ண ஆதார் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என் ஆதாரில் நீ என்ன குளறுபடி? சரிங்களா? இப்போ இப்படி வந்து எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் பண்ணுற எங்களுக்கும் இந்த பிரச்சனை. எதுவுமே பண்ண தெரியாமல் ரோட்டோர வாழ்கிற மக்கள், அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லையா? அவங்க இந்தியன் சிட்டிசன் இல்லையா? அதே மாதிரி கூலி வேலைக்கு போகிறவங்க நின்று அவங்க பேர் கூட கையெழு போட முடியாத ஆளுங்களாம் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நிலமை? இப்படி நீங்கள் எஸ்ஐஆர் படிவத்தை இந்த கடைசியில் போன வருஷமே ஆரம்பிச்சிரு நீங்கள் கொண்டு வந்து தெளிவாக கொண்டு வந்து எல்லாம் பண்ணியிருந்தா கொஞ்சம் அலைஞ்சு பிடிச்சி ஒரு 3 மாதத்துலையாவது நாங்கள் எங்கேயாவது பிடிச்சி எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க முடியும். இனி இதுக்கு ஒரே மாதம்தான், ஒரு மாதத்துலேயும் இப்போ 15 நாள் போயிடுச்சு. அடுத்த மாதம் 9ஆம் தேதி, டிசம்பர் 9ஆம் தேதியோட இந்த ப்ராசஸ் எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிய போகுது. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் நாங்கள்லாம் வர்றோமா என்னன்னே தெரியல. அப்படி வரலன்னா புதுசாக ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் பதியணும். அப்போ என்னென்ன கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க தெரியல. அதுக்கப்புறம் பிப்ரவரி அந்த இதுலேயும் லிஸ்ட்டில் நாங்கள் வரல, பிப்ரவரியில் கேட்பீங்க. அப்போவும் நாங்கள் வரல. அப்போ எங்களுக்கு ஓட்டு கிடையாதா? நாங்கள் இந்தியன் சிட்டிசன் இல்லையா? எங்களால் அதை என்ன பண்ணிக்க முடியும்? இவ்வளோ சட்ட சிக்கல்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டு இப்படி நீங்கள் நடத்துறது முறையா? இது வந்து எத்தனையோ நல்ல காரியங்களை மக்களுக்கு செஞ்சுட்டு வர்ற கவர்மெண்ட்டு, ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் செய்கிற இந்த இது வந்து முறை இல்லாமல் நடக்குது. இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்க்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து இது. நான் எதிர்க்கிறேன் இந்த எஸ்ஐஆர் இப்போ நடந்துட்டுருக்கிற இதை. இதுக்கு மேலே நாளைக்கு நான் உங்களுக்கு எனக்கு வேறு என்ன தகவல் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஏன்னா இந்த தகவலை பற்றி இப்போ தேடி தேடி நம்மளுக்கு ப்ரெஷர் சுகர் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் நான் இன்னைக்கு இவ்வளோதான் என்னால் இப்போ பேசவே முடிஞ்சுது. மக்கள் உஷாராயிக்கோங்க. எஸ்ஐஆரை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் எல்லோரும் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் குருநாதர் பாதங்கள் சரணம். ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட ஈடிடி சகோதரர் சகோதரிகள் இதை வந்து சீரியஸாக எடுத்து இதை வந்து உங்களோட குடும்பத்துக்கான வாக்குகளை இழக்காமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க.